சென்னையில் திருமங்கலம் முதல் ஷெனாய் நகர் வரையில் சுரங்க மெட்ரோ ரயில் பணிகள் முடிவடைந்ததை அடுத்து அந்த வழித்தடங்களில் வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதை எந்தெந்த வழித்தடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது, சோதனை ஓட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம். சென்னையில் திருமங்கலத்திலிருந்து ஷெனாய் நகர் வரைக்குமான சுரங்க மெட்ரோ ரயில் பாதை பணிகள் முடிவடைஞ்சிருக்கு. இதனையடுத்து அந்த இரண்டு ஊர்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெற்றிகரமாக சோதனை ஓட்டமும் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் சுரங்கப்பாதை முதல் முறை அப்படிங்கிறதுனால அந்த பயண அனுபவத்தை பெறுவதற்காக பயணிகள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட பகுதிகள் எங்கெங்க, அதனுடைய ரயில்கள் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ வேகத்தில் இயக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். திருமங்கலத்திலிருந்து ஷெனாய் நகர் வரைக்கும் சோதனை ஓட்டம் நடந்திருக்கு. இது இரண்டு இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம்னு நம்ம பார்க்கும்போது 4 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டரில் மொத்தம் 4 நிலையங்கள் இருக்குது. அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக திருமங்கலம், அதற்கடுத்து இரண்டாவது நம்ம பார்க்கும்போது அண்ணா நகர் டவர், மூன்றாவது அதற்கு அடுத்து அண்ணா நகர் கிழக்கு, கடைசியாக 4ஆவதாக சோதனை ஓட்டம் நிறைவடைந்த ஷெனாய் நகர் பகுதி. திருமங்கலத்திலிருந்து ஷெனாய் நகர் வரைக்கும் வெற்றிகரமாக இந்த ரயில்வே சோதனை ஓட்டம் முடிவடைஞ்சிருக்கு. இந்த இடைப்பட்ட ஊர்களில் எவ்வளோ வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், ஒரு மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டிருக்கு. சராசரி தூரம்னு நம்ம பார்க்கும்போது 15 நிமிடம். சென்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில்கள் 2 வகையான வழித்தடங்களில் இயக்கப்படுது. ஒன்று நம்ம பார்த்தோம்னா உயர்மட்ட வழித்தடம், அதனோட தூரம் 21 கிலோமீட்டர். அதற்கடுத்து சுரங்கப்பாதை, அதனோட தூரம் நம்ம பார்க்கும்போது 24 கிலோமீட்டர். அந்த சுரங்கப்பாதை வழித்தடத்தின் ஒரு பகுதியாக தான் தற்போது திருமங்கலத்திலிருந்து ஷெனாய் நகர் வரைக்குமான பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த பணிகள் நிறைவடைஞ்சு சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த 2 வழித்தடங்கள்லையும் எவ்வளவு செலவு பிடிச்சது நம்ம பார்த்தோம்னா, உயர்மட்ட வழிப்பாதைக்கு 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு. அதே சுரங்கப்பாதைக்கு நம்ம பார்க்கும்போது 1 கிலோமீட்டருக்கு 500 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு. இந்த சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கிறதுனால இன்னும் 6 மாதங்களில் அந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்கு.